Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக்கிங் தான். ஸோ ஒரு சூப்பர் மாய்ஸ்டான பவுண்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேக்குக்கு ஏன் பவுண்ட் கேக்குன்னு பேர் வந்துச்சு அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதில் யூஸ் பண்ண போகிற அந்த 4 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் சுகர், ஃப்ளார், பட்டர் அண்ட் எக் எல்லாமே ஒரு பவுண்ட் எடுக்கிறதுனால நம்ம வந்து இது பேர் பவுண்ட் கேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பவுண்ட் கேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பன் பேன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லோஃப் பேன் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் குவான்டிட்டி நிறையான்றதுனால இந்த பன் பேனில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் தடவிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அன்மோல்டு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் இருக்குது இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படியே சுற்றி தூவி விட்டுக்கோங்க. ஸோ நார்மல் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பவுட்ரு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மாஸ்கர்போனே சீஸ் தான் இன்றைக்கி நான் இதில் சேர்க்க போகிறேன், ஒரு 8 ounce. ஸோ இந்த டப்பா வந்து 16 ounce, இதில் கரெக்டாக பாதி நான் சேர்க்க போகிறேன். இல்லைனா நீங்கள் க்ரீம் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/2 கப் ஆயில், அப்புறம் 3 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 கப்பு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க அன்சால்டட் பட்டர், அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், பைனாப்பிள் எசன்ஸ், ஒரு 6 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்புறம் சுகர் ஒரு 3 கப்பு. இப்போ இந்த மாவோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டர், ஆயில், அப்புறம் சீஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேக்கில் வந்து ரொம்ப மெயின் வந்து நம்ம நல்லா எந்த கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட சால்ட்டட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சால்ட்டடும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்கர்போனே சீஸ் போடுறேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கிற 1/2 கப் ஆயில். ஸோ ஆயில் வந்து நார்மலாக நம்ம ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணுவோம்ல, சன்ஃப்ளவர் ஆர் கேனோலா ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேக்கில் வந்து பீட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம அதை சரியாக பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேக் ரொம்ப டென்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பட்டர் வந்து கொஞ்சம் லைட் பேலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கிற சர்க்கரை 3 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வந்து நீங்கள் சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சாஃப்டாகிடும் இந்த க்ரீம் இப்போது. ஸோ அந்த லெவலுக்கு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 5 to 6 minutes நல்லா பீட் பண்ணணும். ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து மாய்ஸ்டாகவும் ஸ்பஞ்சியாகவும் வரும். நெக்ஸ்ட்டு 6 முட்டை உடச்சி இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு முட்டையாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து இன்னுமே நம்மளுக்கு சாஃப்ட் ஆகும். ஸோ மாஸ்கர்போனே சீஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடைசி முட்டை சேர்க்க போகிறேன். இதுக்கப்புறம் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா பீட் பண்ணணும். ஸோ அப்படியே இது வந்து உங்களுக்கு இதோட குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 3 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆர் மைதா, இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 3 or 4 போர்ஷன்ஸாக சேர்த்து இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் பைனாப்பிள் எசன்ஸு. ஸோ எக்ஸ்ட்ராக்ட்டுக்கும் எசன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட்டு நேச்சுரலாக அந்த ஒரிஜினல் பொருள்லேருந்து பிரித்து எடுக்கிறது, பட் எசன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலி மேட். ஸோ நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா வெறும் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் போட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ நம்மளோட பவுண்ட் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அவனை ஒரு 325 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட கேக் பேனில் இந்த கேக் பேட்டர் போட்டுக்கலாம். ஸோ இந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வரதான் செய்யும். ஸோ அப்படியே யூனிஃபார்மாக எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த கேக் பேட்டரை தடவி விட்டுடலாம். ஸோ ஒரு தட்டினீங்கன்னா ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது போயிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை பேக் பண்ணிவிடுவோம். ஸோ அதே 325 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 90 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிவிடுவோம். ஸோ பேக் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம அன்மோல்டு பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப மாய்ஸ்ட்டாக சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம கடையிலலாம் டீ கேக்னு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட டெக்ஸ்சர் சொல்கிறேன். ஸோ நம்மளோட யம்மி பவுண்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டீ காஃபி குடிக்கும் போது நீங்கள் வந்து இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.